Gold Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்படல் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன், அவனு சார் தான் கூப்பிடுறான். ராமையா சார், எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட சொன்னதுதான், வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான், எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்க பாப்பா கையில் போயிருக்கு. சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன். இந்த உறவு நீடிக்கும். அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன், அவனு சார் தான் கூப்பிடுறான். நான் என் உயரம் தெரிந்தவன், நான் எல்லா ஸ்டெப்பை அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன். யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிடக்கூடாது. பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன். உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம், பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன். அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கேன். சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர். மரியாதைக்குரிய விஜய் முரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர். நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர். அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன். இந்த உறவு நீடிக்கும். நிச்சயமாக சினிமா குடும்பம், கலை குடும்பம், மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு மான் மேலே சென்றால், ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு, எங்களுக்கு நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ, இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம், உரிமை இருக்கிறது. எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட சொன்னதுதான், எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்தனும் சரியாக அமைய வேண்டும். நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன். அப்படிதான். இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான். நிறைய பேச போறோம். முதல்ல அப்பா அங்கிளை பாக்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க வந்துட்டு இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்கு வந்திருக்கடா செல்லம். எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன். வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு. அதுதான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன்.